ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நான் இந்தியாவுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரியும், பட் ஆனால் வந்து வீட்டில் பேரண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஆல்மோஸ்ட் இந்த 1 இயர்க்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறது எப்படி இருக்குனாக்கா, இந்த 1 மந்த்து லீவ் வந்து நான் எப்படி பார்க்குறேனாக்கா, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஒர்க் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை. நம்மளே குக் பண்ணி சமைச்சி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் தனியாக ஒரு ஆளாக பண்ணி வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ இது எல்லாம் பண்ணி 1 இயர்க்கு அப்புறமா இந்த 1 மந்த் வெக்கேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிவார்டு மாதிரி தான். ஸோ ஐ டிசர்வ் இட். ஸோ போகலாமா இந்தியாவுக்கு? மஜாப்பா மஜாப்பா இதா 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 ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே. எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மழை பார்த்தீங்கன்னா காலிலேருந்து பெஞ்சிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. மழை பெஞ்சாலும் ஃப்ளைட் எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். பிறகு பிடிக்குது கடலை நரை வந்த பிறகு புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தம் இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டு. சரி, ஓகே. இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, மழை நிற்கவே இல்லை. வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஏர்போர்ட்டில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி க்ரௌடை வந்து பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. என்ன எப்போ முடியும்னு தெரியல. லாங் வெயிட். காட் போர்டிங் பாஸ் ஃபார் சென்னை அண்ட் கொலம்போ ஆஸ் வெல். அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா இமிக்ரேஷன் போகிறோம். இமிக்ரேஷன் அப்போது வீடியோஸ்லாம் வந்து எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போர்டிங் கேட்டில் பார்க்கலாம். எல்லாம் செக்யூரிட்டி செக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்திருக்கோம். ஹலோ மிஸ்டர் போன்ஸ். பார்த்தோன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டிலேருந்து வரும்போது லஞ்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது ஆனால் வீட்டில் எடுத்து வச்ச வாட்டர் பாட்டில் எடுத்து பேக்கில் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். நைட்டில் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் தருவாங்க. இதுதான் மக்களே மால்தீவ்ஸ் ஏர்போர்ட்டு. நம்ம போர்டிங் கேட் நம்பர் 3. வேற இருங்க முடிக்கணும். சுக்ரியா. மறுபடியும் மாடா உங்களை vlog எடுக்க விட மாட்டாங்க போலயே. சென்னைக்கு வந்து பார்த்தோம்னா டேரக்ட் ஃப்ளைட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம ஸ்ரீலங்கா போகிறோம். கொழும்போ போயிட்டு அங்கேருந்து சென்னை போகிறோம். காலையில் ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்கு. கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நானாகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர் காணும் யாவுமே கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் பிரச்சனையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாகாய் வாகாய் வாழ்கிறேன்.
ஃபைனலாக பார்த்தோம்னா போர்டிங்கை முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா நிறையா ஃப்ளைட் லேட்டஸ்ட்லாம் வேறு நடந்துருக்கு. இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணியிருக்கலாம், போட்ட சீட்டை பெல்ட்டை கலட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சீட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம பஸ்ஸில் இருக்க சீட்டு மாதிரியே இருக்கும் அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸில். ஸோ கம்பேர்ட் டு இண்டிகோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து பெட்ரு. மச்சாப்பா மச்சாப்பா இதா 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 ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே ஓகே ஹலோ மக்கள், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்தாச்சு கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ வந்து சென்னை போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஒன் இயருக்கு அப்புறமா சென்னையில் வந்து லேண்ட் ஆகியாச்சு. என்ன சொல்கிறது, no words can explain this feelings. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, என் ஃப்ரெண்டு விக்னேஷ் வரேன்னு சொல்லி சொன்னான், வரவே இல்லை. கோயம்பேடில் இருக்கான அதுக்கு பையன் ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்ணுறானுன்னு தெரியல, வந்துட்டு வரலன்னு சொல்கிறனாலும் புரியல. சரி வெளியே போய் பார்ப்போம். நம்ம டிரைவர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவர் வந்து இப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வெளியே போயிட்டு நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவர் கார் எடுத்துகிட்டு வந்து பிக்கப் பண்ணிப்பார். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சர்ப்ரைஸ் மட்டும்தான் பண்ணணும். நம்ம கார் வந்தாச்சு. வெளியூர் போய் என்ன கற்றுக்கணும்னா இல்லையோ சமைக்க நல்லா கற்றுக்கணும். இல்லை மதமா நம்மளுக்கு உடம்பு கிடாது. அதான் பார்க் பண்ணுங்க ஓரமா. நல்ல வண்டி வச்சுக்கிறாங்க. யாரையுமே காணுமே. தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். பக்கம் வெளியே இருக்காங்க. அப்படியே அப்படியே அமைதியாக இருங்க. அம்மா என்ன இதா எப்படி மாறுகிற? உண்மையாதாம்மா. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். எப்படி ஹாய், how are you? ஓகே 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 ஓகே. அப்ப எங்க நம்ப முடியல.
அங்கிள் ஒரே நிமிஷம் டாடி சாமே என்னடா சொல்ல என்னடா சொல்லன்னு கொள்ளுமா ஒன்றும் இல்லை ஓகே மௌ என்னடா எங்களை வரணும்னா நீ மாட்டு கிளம்பி வந்து இருப்பேன் இந்த அது முன்னாடியே சொல்லி வச்சாரு அப்பா. அதுதான் முன்னாடி சொல்லி வச்சா தெரியும். அது ஷாக் ஆயிட்டாரா அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி அப்ப ஷாக் ஆன? அம்மா வெளியே வந்து நின்று உக்காந்துட்டாங்க. நானே விக்கி வரான்னு சொன்னானே, விக்கி தான் வரான். நானே விக்கி தான் வரானே. சக்சஸ்ஃபுல். சர்ப்ரைஸ் டன்.